மாணவி பள்ளிக்கூடத்தில் நீந்து கொண்டிருக்கும் ஒரு சிறு உயிர் பேசுகிறது. உயிர் விடும் முச்சு. அம்மா அம்மா, உங்க சின்ன செல்லம் பேசுவேன். பெரியப்பா எங்கம்மா? பள்ளிக்கூடம் போயிருக்காங்களா? சின்னப்பா அவங்களுமா? 2 பேரும் எவ்வளவு அன்பா இருக்காங்க. நீங்க படுத்திருக்கும் போது அந்த 2 பேர் வந்து எனக்காக உங்க வயிற்றுல முத்தம் கொடுக்கும் போது எவ்வளவு குசுறு தெரியுமா? அவங்க பரவாயில்லம்மா, இந்த அப்பா தான் மோசம். முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லி மீசையால குட்ட குட்ட எவ்வளவு வலிக்குது தெரியுமா? நான் வெளியே வந்ததும் முதல் முத்தம் உங்களுக்கு தான் அம்மா, 2வது சின்ன அக்காவுக்கு, 3வது பெரிய அக்கா, கடைசியா தான் அந்த கம்பளி பூச்சி மீசைக்கு. ஐயோ அம்மா அம்மா, அப்பாட்ட சொல்லிடாதீங்க, அடிச்சிட போறாங்க. அக்காங்க எப்படிமா இருப்பாங்க? உங்களை மாதிரியா? அப்பாவை மாதிரியா? நீங்க எப்படிமா இருப்பீங்க? என்ன மாதிரி தானே. உங்களை நான் உடனே பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா? ஆசாசையா இருக்குமா? எப்பமா உங்களெல்லாம் பார்க்கணும்? இன்னும் 7 மாசம் கழிச்சா? ஐயோ, அவ்வளவு நான் எப்படி தாங்குவேன்? மெதுவா மெதுவா உட்காருக்கிறப்பா. கண்ணாடி குழுவைக்குள் நீர் மாதிரி வைத்தா. என்னம்மா தொலைக்காட்சியா? ஏமா அதை போட்டதுமே ஒரு பொம்பளைங்க அழுக சத்தமா கேட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க எதா மாத்தினாலும் அதே தான். அக்கா, யாரோ கதவை தட்டுறாங்க. யாரு? அப்பாவா? அப்பாவும் நீங்களும் எங்கப்பா புறப்பட்டுட்டீங்க? மருத்துவமனைக்கா? எனக்காகவா? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். என்னம்மா, மருத்துவர் என்னென்னவோ கருவிகள் வச்சு பார்த்தாரு, பார்த்துட்டாரா? அப்பா தப்பிச்சுட்டேன். உங்களுடைய இதய துடிப்பு ஒலில மருத்துவர் என்ன பேசுறாருன்னு காதுல சரியா விடல. என்ன, நான் என்ன குழந்தை தெரிஞ்சிடுச்சா? நான் பெண் குழந்தையா? பெரிய அப்பா மாதிரி சின்ன அப்பா மாதிரி நானும் உங்களுக்கு செல்ல குழந்தை இல்லம்மா. என்னம்மா, அப்பாவும் நீங்கள அமைதியா இருக்கீங்க. அப்பா என்னம்மா சொல்லுறாரு? 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, 3வது ஆணா இருக்கணும்னு தான். இது வேணா